சுக்ரன் ஜஸாக்கல்லாஹு கைரா. அன்புடைய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை நம்முடைய கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், அதுபோல அநேகமான இஸ்லாமியர்கள் இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற சர்ச்சையாக இருக்கக்கூடிய சில தலைப்புகளை அக்கறை காட்டுகிறார்கள். அதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அநேகமான அவர்கள் மாற்று விஷயத்தில் சந்தேகங்களை கேட்கும் பொழுது எப்படி கேட்கிறார்கள் என்று சொன்னால், சூனியம் என்பது இருக்கிறதா இல்லையா, அவர்களுக்கு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு அக்கறை கிடையாது. ஒரு தொழுகையை தப்பீர் கட்டினா என்ன ஓதும் என்கிற விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு உட்பட மாட்டேங்கிறாங்க. குர்ஆனை ஓதுவதற்கு உட்பட மாட்டேங்கிறாங்க. ஆனால் சாதாரணப்பட்ட பாமர மக்கள் கூட இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்தை தலை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சூரியத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சூரியங்கிறது இருக்குதா இல்லையா, அல்லாஹ்வுடைய தந்தை என்ன உங்களை விவாதத்துக்கு அழைச்சாங்க, நீங்க ஏன் விவாதத்துக்கு போகலையாம, அவங்க லட்சப்பட்ட எழுதி கொடுத்தாங்க, சீல் வச்சு கொடுத்தாங்க, நீங்க ஏன் விவாதத்துக்கு போகல அப்படிங்கிற கேள்விகளை ஒரு சாதாரணப்பட்ட அடிப்படையான விஷயத்தில் இல்லாதவர்கள் கூட நீங்க கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரை, இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகையா நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும். நோன்பா நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும். இது போன்ற எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி, அந்த வணக்க வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்திக் கொண்டு செயல்படுத்திக் கொண்டு நாளை குழிக்குள்ள போகக்கூடிய நேரத்தில் நன்மையை சம்பாதித்துக் கொண்டு போக வேண்டும். இது சூழ்நிலை இருக்கிறதா இல்லையான்னு சொல்லிவிட்டு நம்ம சூழ்நிலை செய்யப்படுமா? இது அடிப்படையான ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயத்தில் குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினால இதை மக்களுக்கு மத்தியில் விவரப்படுத்த வேண்டும். இந்த விஷயத்தை எத்தி வைக்க வேண்டும். இந்த குர்ஆன் வசனத்திற்கு ஹதீஸ்கள் மோதுகிறது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையினால இது வட்டமிட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கு சஹாபாக்களை திட்டக்கூடிய நபர்களை கேட்கிறோம். அந்த சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள்? வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வால் சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கிறோமா? சொர்க்கத்துக்கு போறது சொல்லப்பட்டிருக்கிறோமா? அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது, அவருடைய வரலாறை படிக்கும் பொழுது நாம அந்த வாழ்க்கையில வாழ்ந்திருக்க மாட்டோமா என்று தோன்றுகிறது. நாம அந்த வாழ்க்கையில வாழ்ந்திருக்க மாட்டோமா, அவர்களோடு இருந்திருக்க மாட்டோமா, நாம ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க, நாம சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் பொழுது தோன்றுகிறது. சஹாபாக்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள், அவர்களோடு மன்னிட்டு பாடப்படுத்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு வழி இறக்கக்கூடிய நேரத்தில் நேரடியாக உட்கார்ந்து பார்த்தவர்கள். இன்றைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? சஹாபாக்களுக்கா அவர்களுக்கு உலகம் தெரியாது, அவர்களுக்கு அறிவு விளங்காது, அவர்களுக்கு விஞ்ஞானம் புரியாது, அவர்களுக்கு குர்ஆன் புரியாது, ஹதீஸ் புரியாது, ஏதோ ஒரு குருட்டா போக சொல்லுவாங்க. எவ்வளவு தவறுகளை பண்ணியிருக்கிறாங்க தெரியுமாமா? அவங்க கேட்கிறார், சஹாபாக்கள் எவ்வளவு தவறுகளை பண்ணியிருக்கிறாங்க தெரியுமாமா? அந்த தவறுகள் சுட்டி காட்டணும்னு சொன்னா இன்னைக்கு சமூகத்துல குழப்பம் உண்டாகும் சொல்லி கொண்டு இன்றைக்கு குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை வரணும். சஹாபாக்கள் குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள், இல்லை என்று நாம் சொல்றது. சஹாபாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் குட்டிக்கிட்டாங்க, அல்லாஹ் குப்ப வச்சான். அவங்க செஞ்சுக்கிட்டாங்க, அல்லாஹ் குப்ப வைக்கிறான், அல்லாஹ் வெட்ட வைக்கிறான், அல்லாஹ் சண்டை போட வைக்கிறான். இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை முன்னுதாரணமாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணம் யார்? யோசிச்சு பாருங்க. அவங்க தலாக் விட்டாங்க, அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வழிமுறையாக ஆக்கி வைக்கிறான். நீங்க இப்படினால தலாக் விடணும், நாளைக்கு பொண்டாட்டியோட பிரச்சனை சொன்னா நீங்க இப்படினால தலாக் விடணும்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை உதாரணமாக காட்டுகிறான். போர் செஞ்சாங்க, எப்படி எந்த முறையில செஞ்சாங்க, எந்த முறையில கையாண்டாங்க, அல்லாஹ் நமக்கு படிப்படியாக ஆக்கி வைக்கிறான். ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க, சண்டை போட்டதுக்கு பின்னாடி எப்படி இணைத்து வாழ்ந்தாங்க, இது எல்லாமே ஒன்று
செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தவறுகளை எல்லாம் நீங்கள் பட்டியல் கொண்டு காட்டுகிறீர்கள் என்று சொன்னால், அந்த தவறுகள் ஒன்று ஒன்றையும் அல்லாஹ் செய்ய வைக்கிறான். விபச்சாரம் செஞ்சாங்க சஹாபாக்கள், விபச்சாரம் செஞ்சாங்க, கல்லடி பட்டு மௌத்தானாங்க. எப்படி விபச்சாரம் செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறத அல்லாஹ் காட்டினான். இல்ல தெரிஞ்சிருக்குமா? இன்னைக்கு சொல்லக்கூடியவங்க விபச்சாரம் பண்ணிட்டு தண்டனை கொடுத்தா சொன்னா அது பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு படிப்படைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு சவுதியில தண்டனை கொடுக்கிறாங்க. அந்த தண்டனை எல்லாம் பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு படிப்படை என்று காட்ட முடியுமா? முடியாது. யாருடைய வாழ்க்கையை படிப்படையாக காட்ட முடியும்? சஹாபாக்களுடைய வாழ்க்கையை தான் படிப்படையாக காட்ட முடியும். சஹாபாக்கள் விபச்சாரம் செஞ்சாங்க, அந்த நேரத்துல தண்டனையை வாங்கினாங்க. தண்டனையை வாங்கினது ஒரு உதாரணமாக காட்டப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு படிப்படையாக காட்டப்படுகிறது. அவர்கள் இல்லை என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அவர்களை நமக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக அவர்களை அல்லாஹ் பலிகளாக ஆக்கினார். யோசிச்சு பாருங்க. சஹாபாக்களை நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்பதற்காக, நமக்கு சுவனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, நமக்கு நரகம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை பலிகளாக ஆக்கினார். இன்றைக்கு அதே சஹாபாக்களை நம்ம பலிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பலிகளாக சொல்லிட்டு இருக்கிறோங்க, அவர்களை நாம் பதில் கொடுக்கிறோங்க, அவர்களை திட்டுகிறோம். யோசிச்சு பாருங்க. உண்மையான மூமினாக இருக்கிறோம் என்று சொன்னார், உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்திற்கு பாதுகாப்பு என்று சொன்னார்கள், சிறந்த ஒரு உம்மத் என்று சொன்னார்கள். அவர்களை திட்டாதீர்கள் என்று சொன்னார்கள், அவர்களை நோவினை செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். யார் அவர்களை நோவினை செய்கிறாரோ அவர் என்னை நோவினை செய்தவரை கூறாமல், என்னை யார் நோவினை செய்தாரோ பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னை யார் நோவினை செய்தாரோ அவர் அல்லாஹ்வை நோவினை செய்கிறார். அல்லாஹு அக்பர். ரஹூ பில்லாஹி தாரிக். எவ்வளவு பெரிய வார்த்தை! சஹாபாக்களுக்கு யார் நோவினை கொடுக்கிறாரோ ரசூலுல்லாஹ் அவர்களை கொடுத்தது போல, சஹாபாக்களை யார் திட்டுகிறாரோ அவர் ரசூலுல்லாஹை திட்டியது போல. இது ஹதீஸுங்க, இது வார்த்தை கிடையாது. ஏதோ ஒரு கலப்புல எழுதி வச்ச வார்த்தை கிடையாது. இது ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? யார் திட்டுகிறாரோ என்னை திட்டியவர் கூடாதா, என்னை யார் திட்டுகிறாரோ அல்லாஹ்வை திட்டியவர் கூடாதா, அல்லாஹ் அவர்களை விடமாட்டார் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நீங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கேள்விகளை தாராளமாக மாணவர் ஃபைசல் அவர்களிடம் உங்களுடைய கேள்வியை ஒப்படைத்து டோக்கனை பெற்றுக் கொள்ளலாம். அந்த டோக்கனுடைய அடிப்படையில் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் மாணவ மாணவிகளுக்கு கோடைகால இஸ்லாமிய ஒழுங்குமுறை முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதன் அனைத்திலும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி தொடரும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.